அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, டெட்டு முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா, அப்பப்ப டைம் இருக்கும்போது அடுத்த டெட் அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டே இருங்க. இல்லன்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் மறந்து போயிடும். அடுத்த டெட் அக்டோபர்ல வரப்போது, டிசம்பர்ல எழுத போறோம். அதுல வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கா போயிடுவோம். ஸோ, இப்ப நம்ம அப்பப்ப டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் 2025 போன வருஷம் நவம்பர் மாசம் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியில சென்ட்ரல் டெட் எக்ஸாம் நடந்ததுங்க. அதுலயும் நான் பேப்பர் 1, 2 ஒண்ணா தான் எழுதினேன். எழுதி கிளியர் பண்ணேன். இப்ப இந்த ஸ்பெஷல் டெட் இருக்குல்ல, இதையும் நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட 94, 95 மார்க் வாங்குற அளவுக்கு இதை நான் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து அப்பப்ப ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு ரெகுலரா டெய்லி ஏதோ ஒன்று பார்ப்பேன். ஸோ நான் வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2200 நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ நான் வந்து நீங்க வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆர்வமா இருக்கலாம். பட் நான் ரெஸ்ட் எடுக்க போறதே கிடையாது. நான் தொடர்ந்து ஏதோ ஒன்று உங்களுக்காக மெட்டீரியல் கொடுத்துட்டே தான் இருக்க போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்காததும் உங்க விருப்பத்தை பொறுத்தது தான். ஆனா நிச்சயமா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனா இருக்கும். நமக்கு வந்து அடுத்த டேட் இன்னும் 2 மாச கேப்புக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால வந்து அது நமக்கு பயனுடையதா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா 6th இருந்து 9th வரைக்கும் 10th வரைக்கும் இதுல போர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ், அதாவது விசை, அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு டச் அப் தான், பாத்துக்கிட்டே இருங்க. அப்படியே கிட்டக்க போகும்போது நம்ம லெசன் கிளாஸ் வைஸா ஃபுல் எம்சிக்யூஸா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து விசையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, ஓய்வு அல்லது இயக்க நிலையை மாற்றக்கூடிய அல்லது மாற்ற முயலுகின்ற புற செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசைன்னு அழைக்கப்படுதுங்க. ஒரு பொருள் வந்து ஓய்வா இருக்குன்னா அது மேல ஒரு விசை செயல்பட்டாதான் அது மூவ் ஆகும் இல்லையா? அப்போ விசை தான். விசை என்பது ஒரு பொருளின் ஓய்வு அல்லது இயக்க நிலையை மாற்றும் புற செயலாகும். அடுத்து பாருங்க, பொருளை தொடாமல் செயல்படும் விசைக்கு எடுத்துக்காட்டுனா காந்த விசைங்க. உங்களுக்கு வினா படிக்கும் போதே தெரியும். தூரமா இருக்கக்கூடிய ஒரு காந்தத்தை நம்ம ஆப்போசிட் முனையை வச்சு தள்ளும் போது என்ன பண்ணும்? அது வந்து சாரி, ஒரே முனையை வச்சு தள்ளும் போது அது வந்து எதிர்த்துக்கிட்டு போகும் இல்லையா? ஒரே முனை வந்து எதிர்க்கும், ஆப்போசிட் முனைகள் இருக்கும் இல்லையா? அத மாதிரி. அப்ப பொருளை தொடாம நவுத்துறதுக்கு ஒரே வழி காந்த விசை தான். சர்வதேச அலகு முறைன்னு சொல்றது எஸ்ஐ யூனிட் தாங்க. அதுல வந்து விசையின் அலகு என்னன்னு கேக்குறாங்க. விசையின் அலகு நியூட்டன் தாங்க. அதை வந்து என்ன சொல்லுவோம்? விசையின் அலகை என் அப்படின்னு குறிப்போங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை அப்பொருளின் டேஷ் எனப்படுகிறது. அதை எடைன்னு சொல்றோங்க. ஓகேவா? அதுதான் எடை. இதுவே அந்த பொருள்ல உள்ள மூலக்கூறுகளோட எடையை பார்த்தீங்கன்னா, மாலிகுல் வெயிட் வந்து அதனுடைய நிறை. அந்த பொருள் மேல புவியீர்ப்பு விசையால எவ்வளவு அழுத்தம் வருதோ அதுதான் வந்து எடை. ஓகேவா? அதுக்கான உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்க. நிறை இன்டு புவியீர்ப்பு முடுக்கம். நிறை வந்து டபிள்யூ, புவியீர்ப்பு முடுக்கம்ன்றது எம்ஜி. ஓகேவா? இதுல ஒன்னும் பார்ப்போம். நம்ம பொறுமையா பாக்குறதுனால நீங்க கொஞ்சம் அவசரம் இல்லாம பொறுமையா கூட பாருங்க. ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. தொடு விசைக்கு சரியான எடுத்துக்காட்டை தேர்ந்தெடுக்கவும். தொடுவதன் மூலமாக, அது வந்து தொடுறதுன்னா என்ன? ஒரு உராய்வு, ஃப்ரிக்ஷன் தானே. அப்ப உராய்வு விசை தான் அதுக்கு. வண்டியை இழுக்கும் மாடு செலுத்தும் விசை எவ்வகை விசை? எவ்வகை விசைனா தசைனார் விசைங்க. அது தசையை வச்சுதான் இழுத்துக்கிட்டு போகுது. அப்ப தசைனார் விசை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சம இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் இயக்கம் எதுனா சீரான இயக்கம். ஏன்னா குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடைவெளியில குறிப்பிட்ட தூரம் அது சமமா ஒரே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அது சீரான இயக்கம். வேகத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி. அதை வந்து எம்/எஸ் சொல்லுவாங்க. அதாவது மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகம் பாருங்க, அதுவே தொலைவு டிவைட் பை காலம் அப்படிங்கிறது தான். அதை பார்த்துக்கோங்க. பம்பரத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கத்திற்கு சான்றாகும்? பம்பரம் வந்து சுத்துது இல்லையா? தட் இஸ் கால்ட் சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கத்துக்கு தான் அது உதாரணம். ஓரலகு பரப்பில் செங்குத்தாக செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஓரலகு பரப்புல செங்குத்தா செயல்படுற விசை வந்து அழுத்தம். அப்ப அழுத்தம் பாருங்க, விசை டிவைட் பை பரப்பு. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு பாஸ்கல்ங்க. 1 பாஸ்கல் எவ்வளவுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இது நம்ம ஃப்ரீயா படிக்கிறதுனால இதெல்லாம் பாத்துக்கோங்க. 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 n டிவைட் பை m ஸ்கொயர். ஒரு பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உந்து விசை என்று அழைக்கப்படுகிறது. திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி மேனோமீட்டர். இதுதான் வந்து திரவத்தோட அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது.
திரவத்தின் அழுத்த வேறுபாடையும் அதுதான் அளக்குது, பாத்துக்கோங்க. வளிமண்டல அழுத்தத்தை முதலாக அளந்த அறிவியல் அறிஞர் யார்? டாரிசெல்லி. டாரிசெல்லி பேராமீட்டர் வந்து டாரிசெல்லி பேராமீட்டர் தான் சொல்லுவாங்க. அவர் தான் பாதரச அந்த பேராமீட்டரையும் கண்டுபிடிச்சவர். கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு பாதரச தம்பத்தின் எந்த உயரத்திற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர். 76 சென்டிமீட்டர் இல்ல 760 மில்லிமீட்டர். மூடப்பட்ட திரவத்தின் மீது அளிக்கப்படும் அழுத்தமானது அனைத்து திசைகளிலும் சமமாக விநியோகிக்கப்படும் என்ற விதையை சொந்து அதுதான் வந்து பாஸ்கல் லா. நீரியல் உயர்த்தி, இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்குல்ல, நம்ம காரை கொண்டு போய் வாஷ்லாம் பண்ணும்போது அதை ஹைட்ராலிக் வச்சு தானே மேல தூக்குறாங்க. எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா அது வந்து பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் உராய்வை குறைப்பது எது? லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுங்க. உயவு பொருள்களை பயன்படுத்தணும்னா என்னென்னது? கிரீஸு, எண்ணெய், இதெல்லாம் வந்து லூப்ரிகன்ட். இதை போய் யூஸ் பண்ணோம்னா உராய்வை குறைக்கலாம். உராய்வு விசை எப்பொழுதும் பொருளின் இயக்கத்திற்கு எந்த திசையில் செயல்படும்னா எதிர் திசையில் செயல்படும். சுழலும் எந்திர பாகங்களின் உராய்வை குறைக்க பயன்படுவது பந்து தாங்கிகள், அதாவது பால் பேரிங் யூஸ் பண்றோம்லங்க, அதுதான். அதான் சுழலும் எந்திர பாகங்கள் உராய்வை குறைக்க பயன்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிரைண்டர்ல கூட மேல அந்த குழவிகள் சுத்தது இல்லையா, அது உள்ள வந்து ஒரு சின்ன பால்ரஸ் இருக்கும், அந்த பேரிங் ஒன்று இருக்குங்க. திசைவேக மாறுபாட்டு வீதம் எப்படி அழைக்கப்படுகிறதுனா முடுக்கம், ஆக்சலரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு உந்தம், மொமெண்டோங்க, நேர்கோட்டு உந்தம். திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது திரவத்தால் மேல் நோக்கி செலுத்தப்படும் விசை என்னன்னா மிதப்பு விசை, அப்த்ரஸ்ட். ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா பால்மானி. லாக்டோமீட்டர், பால்மானினா லாக்டோமீட்டர், பால்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுதான். ஈர்ப்பு மாறிலி ஜி இருக்கு இல்லையா, புவியீர்ப்பு மாறிலி, அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 6.674 × 10⁻⁻11 Nm² kg⁻⁻2. இதுதான். இது வந்து அகில ஈர்ப்பு மாறிலி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. புவியீர்ப்பு முடுக்கம் G இன் சராசரி மதிப்பு என்னன்னா 9.8 மீட்டர்/செகண்ட்². ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டுங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மனசுல ஏத்திக்கோங்க அப்படியே. புவியின் மையப்பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் G இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு எவ்வளோனா 0. அதனால புவியின் மையத்துல ஒரு பொருளோட எடையும் எப்படி இருக்கும்? 0, சுழி. மைய நோக்கு விசை செயல்படும் திசை எதுன்னு பாத்தீங்கன்னா வட்டப்பாதையில் மையத்தை நோக்கி செயல்படும். துணி துவைக்கும் எந்திரத்தில் நீர் பிழிய பயன்படும் விசை மைய விலக்கு விசைங்க. மிகவும் குறைந்த காலத்தில் செயல்படும் அதிக அளவு விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கனத்தாக்கு விசை. கனத்தாக்கு விசை இம்பல்சிவ் ஃபோர்ஸ். கனத்தாக்கு விசைக்கான ஃபார்முலா பாருங்க, விசை இன்டு காலம், ஃபோர்ஸ் இன்டு டைம். தன் மீது பாகிய விசை ஏதும் செயல்படாத வரை ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். ஸ்டாண்டர்டா இருக்கு இல்லையா, இனர்ஷியாங்க, இனர்ஷியா. நிலைமம் இது நிலைமம்னு இருக்கு, ஆக்சுவலா நிலைமம். அது நிலைமம் எத்தனை வகைப்படும்னா நிலைமம் 3 வகைப்படும். என்னென்னு பாத்தீங்கன்னா 3 வகைப்படும்: ஓய்வில் நிலைமம், இயக்க நிலைமம் அண்ட் திசை பயிற்சின்னு நினைக்கிறேன், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகைப்படும். அது ஓடும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் பொழுது பயணிகள் முன்னோக்கி சாய்தல் எதற்கு எடுத்துக்காட்டுனா இயக்க நிலைமம். ஏன்னா ஒரு பேருந்துல நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம உடலும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இயக்கத்துல இருக்கு. சடனா பிரேக் போடும்போது அதனால நம்ம முன்னோக்கி நவர்றோம். நியூட்டனின் முதல் இயக்க விதி எதனை வரையறுக்கிறதுனா விசை மற்றும் இனர்ஷியா, இது ரெண்டுத்தையும் வரையறுக்கிறது. நியூட்டன் இரண்டாம் இயக்க விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லா ஆஃப் ஃபோர்ஸ்ங்க, விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸ், F = ma. இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, முக்கியமானது. விசையின் சுழற்சி விளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது என்னது? மொமெண்டம் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. விசையின் திருப்புத்திறனின் அலகு என்ன? அலகு
இதற்கு பாருங்க NM என்பதுதான். இரட்டை உருவாக்கும் விளைவு என்ன? சுழற்சி இயக்கம். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்பது நமக்கு தெரிஞ்சதுதான். நியூட்டனோட 3ஆம் இயக்க விதி. இதுபடிதான் நம்ம ராக்கெட் கூட அதை வச்சுதான் இயங்குதுன்றது நமக்கு தெரியும். ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் முக்கிய விதி நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. அதுக்கு இன்னொரு பேர் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புவியீர்ப்பு முடுக்கம் G மற்றும் அகில ஈர்ப்பு மாறிலி G, அது ஸ்மால் லெட்டர் G ஃபர்ஸ்ட் புவியீர்ப்பு முடுக்கம், அகில ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் G ஆகியவற்றுக்கு கீழே தொடர்பு சமன்பாடு பாருங்க. G = gm/r². நிலநடுக்கோட்டு பகுதியில் அது ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, புவியீர்ப்பு முடுக்கம் G இன் மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? முன்னாடி ஆல்ரெடி நம்ம இன்னொரு சுழின்னு பார்த்தோம். இது மிக மிக குறைவாக இருக்கும். துருவ பகுதி போலார் பகுதி ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்னா பெருமம் அதிக அளவு இருக்கும். விண்வெளியில் மிதக்கும் விண்வெளி வீரர்கள் எடையில்லா தன்மையை உணர காரணம் என்னன்னா விண்கலத்துடன் சேர்ந்து தடையின்றி கீழே விழுவதால். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை என்பதால். 1 கிலோகிராம் விசை என்பது எத்தனை நியூட்டனுக்கு சமம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 9.8 நியூட்டனுக்கு சமம். CGS முறையில் விசையின் அலகு என்ன? டைன். ஒரு பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் விசை சுழியெனில் அப்பொருள் எந்த நிலையில் இருக்கும்? சமநிலை, யூக்லிபிரியம் என்ற நிலையில் இருக்கும். சமநிலை. திருகு சக்கரத்தின் தத்துவத்தின் பயன்பாடு எது? என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்புத்திறன். சந்திரனில் ஒரு பொருளின் எடை புவியின் எடையில் எத்தனை பங்காக இருக்கும்னா 1/6 பங்கு இருக்குங்க. ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா சந்திரன்ல புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால கம்மியா இருக்கும். அதனாலதான் இங்க இருந்து அங்க போறவங்க எக்கச்சக்கமான வெயிட் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க. கீழ்கண்டவற்றில் எது வெக்டார் அளவு? விசை என்பது வெக்டார் அளவு. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து வீடியோஸ் ஏதோ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய எல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்த அக்டோபர் வரட்டும், அடுத்த டெட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். அப்ப நம்ம கொஞ்சமா சிவியரா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ டெய்லி ஒரு டச் அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.